राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मधुवन की जय। மதுவனம் அதில் ஒரு விஷயம் துருவன் விஷயம், அதை பார்த்துட்டோம். ரெண்டாவது விஷயம் மது கைட்டபர்களை ஹயக்ரீவ பகவான் வதம் பண்ண விஷயம். ஹயக்ரீவ பகவானுடைய அவதார தினம் கண்டுபிடிச்சி சொல்கிறதா நிறைய நான் சொல்லியிருக்கேன். அப்படி ஸ்ரீராம நவமி, கோகுலாஷ்டமி இதெல்லாம் சொல்கிறோமோ, நிருசிம்ம ஜெயந்தி, அதுபோல ஹயக்ரீவ ஜெயந்தி என்று கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அப்புறம் இதை நான் சொல்லி இந்த போனதில் விருத்த பத்ரி சொல்லிட்டேன் போல இருக்காது, ஆதி பத்ரி அண்ட் பவிஷ்ய பத்ரி நாங்கள் போனோம். ரொம்ப அழகான விஷயங்கள் ஒவ்வொன்றும். ஸோ இப்போ ராமனை பார்க்க முனிவர்கள் வந்தார்கள். இது ராமனுடைய காலத்தில் நடந்த விஷயம், மதுவனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ராமன் கிட்ட முனிவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவான் கிட்ட அவ சொல்ற, யாரும் எங்களை நம்பி வாக்கெல்லாம் கொடுக்க மாட்டா, நீ கொடுத்துட்டா ராமன், உலகத்தில் ஒன்றை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி நிற்கிறா. அப்போ பகவான் சொல்கிறான், ப்ருவத்பிரேவம் ரிஷிபிஹி காகுத்ஸோ வாக்யமப்ரவீத் கிம் காரியம் ப்ரூதமுனயோ பயம் தானதபைத்துவஹ. ககுஸ்தன், ககுத்ஸ், கு இத் இஸ்தன், அந்த வம்சத்தில் வந்ததுனால காகுத்ஸ்தன் அப்படின்னு பேர் ராமனுக்கு. அவன் முனிவர்களால் சொல்லப்பட்ட வாக்கியத்தை கேட்ட பிறகு சொன்னான், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்கள் போதும், உங்களோட அச்சத்தை இதோடு விட்டுருங்க, பயத்தை நீங்கள் உண்மையாக விட்டுடலாம், அது மறந்துடுங்க அப்படின்னு சொன்னான். ததா ப்ருவதி காகுத்ஸ்தே பார்கவோ வாக்யமப்ரவீத் பயானாம் ஷ்ருணுயன்மூலம் தேசஸ்ய ச நரேஸ்வரஹ. ராமன் இப்படி சொன்னோடனே நம்ம முனிவர் சொல்கிறார், நரேஸ்வரா, அழகான பேரில் நர ஈஸ்வரன், நரேஸ்வரன். நரேஸ்வரா, இங்கே நாங்கள் வாழ்கின்ற இடத்துல உண்டாயிருக்கக்கூடிய பயம் என்னமோ அதனுடைய ஆதியை சொல்கிறேன் கேள் அப்படின்னா. பூர்வம் கிருதயுகே ராஜன் தைதேயः சுமஹாபலः லோலபுத்ரோ பவஜ்யேஷ்டோ மதுர்நாம மகாசுரः சுரைச்ச பரமோதாரைः பிரீத்திஸ்தஸ்யாதுலாபவத். கிருதயுகத்தில் நல்ல மகாபலம் உடையவ, பிரம்மஞானம் உடையவன், இல்லாட்டி பிராமணத்தில் பக்தி உடையவன், அடைக்கலம் புகுந்தோர்களை காப்பாற்றக்கூடியவன், தர்ம புத்தியில் தேர்ச்சி உடையவன், அழகா லோலபுத்திர, லோலை என்பவளின் புத்திரனும் ஜேஷ்டனான மது அப்படின்ற ஒரு தைத்தியன் இருந்தான். அவனுக்கு மகான்களாலான தேவர்களாலும் மகத்தான அனுகிரகம் உண்டாயிற்று. ச மதுர்வீர்ய சம்பன்னோ தர்மே ச சுசமாஹிதः
பகுமானாஷருத்ரேன தத்தஹ தஸ்யாத்புதோ வரஹ. அந்த மதுன்ற அந்த தைத்தியன் நல்ல வீரியமுடையவன், தர்மத்தில் ஊக்கமுடையவன். ருத்ரதேவர், ருத்ரன் இருக்கார் சிவபெருமான், அவரால் அவனுக்கு அற்புதமான ஒரு வரம் தரப்பட்டது. शूलं शूलादिनिष्कृत्य महावीर्यं महाप्रभं ददौ महात्मा सुप्रीतो वाक्यं चैतदुवाचः. சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவாயுதமாகிய சூலத்திலிருந்து இன்னும் ஒரு சூலத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுத்து அனுகிரகமும் பண்ணார். त्वयायम् अतुलो धर्मो मत्प्रसादकरकृतः प्रीत्या परमया युक्तो ददामि ஆயுதம் உத்தமம். நல்ல தர்மத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறப்பா, அதனால் உனக்கு நான் இந்த சூலாயுதத்தை சன்மானமாக தரேன். யாவத் சுரைச்ச விப்ரைச்ச ந விருத்தியேர் மகாசுரஹ தாவத் சூலம் தவேதம் ஸ்யாதன்யயதா நாசமேஷ்யதி. அப்பா என் பக்தனே, தேவர்கள் பிராமணாளோட உனக்கு பிரச்சனை வராத வரைக்கும் இந்த சூலம் உன்னுடையதாக இருக்கும். ஒருவேளை நீ என் தேவர்களை படுத்துறா, பிராமணர்களை படுத்துறா, தர்மத்துக்கு விரோதமாக போகிறான்னா இந்த சூலம் கண்ணிலிருந்து மறைஞ்சு போயிடும். யஸ்சத்வாம் அபியுஜ்ஜீத யுத்தாய விகதஜ்வரஹ தம் சூலோ பஸ்மசாத் கிருத்வா புனரேஷ்யதி தே கரம். யாராவது உன் மேலே வந்து சண்டை போட்டானா இந்த சூலம் அவனை போய் சாம்பலாக்கிட்டு திரும்பி உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு சிவபெருமான் அனுகிரகம் பண்ணிட்டார். அதை வாங்கின்ற பிறகு அவன் சொன்னான், பகவான் மம வம்சஸ்ய சூலமேதத் அனுத்தமம் பவேது சததம் தேவ சுராணாம் ஈஸ்வரோ ஹசி. இது மகாதேவன், இந்த சூலமான் எப்பொழுதுமே என் வம்சத்துக்கே இருக்கட்டுமே, எங்கள் வம்சத்துக்கே இதை கிஃப்டாக அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ சிவபெருமான் சொன்னார், அது முடியாது குழந்தை, ஆனாலும் நீ என்கிட்ட வேண்டுகோள் விட்டுட்டாய், அதனால் அவனோட ஒரே ஒரு புதல்வனுக்கு இந்த சூலமானது அவனை காப்பாற்றிட்டு இருக்கும், அவன் கையில் இருக்கிற வரைக்கும். இந்த சூலமானது உனது ஒரே ஒரு குமாரனு கையில் இருக்கட்டும். அவன் எவ்வளோ சூலத்தில் கையில் வச்சுட்டு இருக்கும் பொழுது அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அழகாக இந்த வரத்தை வாங்கின்றான். மதுவனத்தில் ஒரு மாளிகை சிருஷ்டிச்சுட்டான். ஜம்முன்னு அங்கே இருக்க ஆரம்பித்தான். கும்பி நசின்னு ஒருத்திய கல்யாணம் பண்ணிண்டான். அவளும் நல்ல தர்ம புத்தியுடையவள். அவர்களுக்கு லவணன்னு ஒருத்தன் பிறந்தான். மகா பாபி, கொடியவன், துஷ்டத்தனம் எல்லாம் உண்டு. என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த மது நல்லவன், அவன் மனைவியும் நல்லவள். அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் கிளம்பிட்டான். மது அந்த பிள்ளைய கூப்பிட்டு இந்த சூலாயத்தை கொடுத்துட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி, பார்த்துக்கோப்பா, நீ சரியாக இருந்தால் அந்த சூலம் உனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நேர வருணாலயத்தில் போய் தங்கிட்டான். வருணாலயம் போய் தங்கிட்டான்னா சமுத்திரத்தை போய் சரீரத்தை விட்டுவிட்டான். அப்போ இந்த லவணன் எல்லாரையும் படாத பாடுபடுத்திட்டான். பிரபு இன்னும் படுத்தின்னு இருக்கான். நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். அதனால் பல பேர்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம். பகவ பார்த்திவா ராம
பயார்த்தை ரிஷிபிஹி புராஹ அபயம் யாச்சிதா வீர திராதாரம் நச்ச வித்மஹே. ரொம்ப நொந்து போய் பல பேர்கிட்ட கேட்டோம்பா, யாரும் உங்களை காப்பாற்றுற, ஒன்றை தவிர வேறு யாரும் எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுபடி. ஆனால் நீ ராவணனை வதம் பண்ணிட்டாய், அதனால் தத் பரித்ராதுமிச்சாமோ லவணாத் பயபீடிதான். அதனால் லவணன்கிட்ட ரொம்ப மாட்டின்னு படாத பாடுபடுறோம், தயவு செஞ்சு காப்பாத்துறாமா அப்படின்னா. அப்போ அழகாக அடுத்த அத்தியாயத்தில் ராமன் பேசுகிறான். ததோக்தோ தானுஷீனு தான் ரிஷீனு ராமஹ பிரத்யுவாச கிருதாஞ்சலிஹி கிம் ஆஹாரஹ கிம் ஆச்சாரஹ லவணஹ க்வச வர்த்ததே. உடனே ராமன் ரொம்ப அழகாக டீட்டெயில்ஸ் கேட்குறார். முனிவர்களை பார்த்து கையை கூப்பிண்டு, லவணன் எங்கே தங்கியிருக்கான், என்ன சாப்பிட்றான், அவனோட ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி ராமன் கேட்க. அதாவது ஒரு விஷயம் யாராவது சொன்னான்னா கெட் த டீட்டெயில்ஸ். நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறது, நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு அது டீட்டெயில்ஸ் கேட்கணும். குழந்தைகள் கேட்டுகிட்டே இருக்கும், நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு அவசியம். இப்போ பாகவதத்தில் பார்த்தோம்னா பரீட்சித்து திரும்ப 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 கேட்டுகிட்டே இருப்பான். அவன் கிளாரிஃபை ஆகணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அறகுறையாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காதீங்கோ, அறகுறையாக ஒரு விஷயத்துக்கு தீர்மானத்துக்கு வராதிங்கோ. ஒரு விஷயத்தை கேட்டு அதனுடைய கேள்வி கேட்டு உங்களுக்கு புரிதல் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கன்வின்ஸ் ஆன பிறகு டூ திங்ஸ். ஒரு எமோஷ்னலி டெசிஷன் எடுக்கக்கூடாது. ராமன் எவ்வளோ பெரியவன், ஆனால் பகவான் கேட்குறான் எங்கே இருக்கான், என்ன விஷயம் எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்தால் திடீர்னு வந்தால் இதையோ ஒன்று சொல்கிறான்னு ஒரு தடாலடியாக முடிவெடுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராயணுன்றது ஒரு நீதி, அது ஒரு ராஜநீதி இதெல்லாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ பாஸ், டீட்டெயில்ஸ் வேணும் உங்களுக்கு. சும்மா ஏதோ பணத்தை முதலீடு பண்ணியாச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நடக்காது. யூ ஷுட் நோ த டீட்டெயில்ஸ். இஃப் யூ வாண்ட் டு பி த லீடர், நீங்கள் லீடராக இருக்கணும், யூ ஷுட் நோ த டீட்டெயில்ஸ். ஒரு 10 பேர் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும், விஷய ஞானம் வேணும். அது ஆஃபீஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருந்தாலும் யாராவது உங்களை கேட்கணும், நீங்கள் வந்து அதுக்கு மரியாதையாக பதில் தரணும்னா அந்த விஷயங்கள் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். இப்போ நான் சொன்னேன் ஹிமாலயம் போனேன், எங்கள் கூட ஒரு கைடு வந்தான் பையன் அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால தானே அவனை கைடு அழிச்சுட்டு போகிறோம். சில நிறைய இடங்களுக்கு கைடு அழிச்சுட்டு போனதில்லை. நான் இப்போ துங்கநாத் போயிருக்கேன், கார்த்திக் சுவாமி போயிருக்கேன், தேவரியா தால் போயிருக்கேன், பவிஷ்ய பத்ரி போயிருக்கேன். அங்கெல்லாம் நான் கைடு அழிச்சுட்டு போனதில்லை. இது வரைக்கும் நான் 2 இடத்துக்கு தான் கைடு அழிச்சுட்டு போயிருக்கேன். ஒன்று அத்ரி அனசூயா, அந்த கிராமத்துக்கு போகும்போது கைடு. தென் இப்போ போன ஹேம்குண்ட் சாஹிப் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், இதுக்கு கைடு. ஸோ நான் அதை பற்றி தெரியாது, விஷயங்கள் பல இடங்களில் கேட்போம் எல்லாம் பண்ணும். பட் இருந்தாலும் ஒரு கைடு இருந்தால் சௌகரியம்னு அழிச்சுட்டு போகணும். ஸோ இப்போ ஒரு கம்பெனியில் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு செலக்ட் ஆகணும், வாட் இஸ் த ரீசன் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கோங்க. ஏதான ஒரு இடத்துல உங்களுக்கு யாராவது உங்களை கூட பேசுகிறா, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்கன்னா இதுக்கு என்ன, யார், என்ன விஷயம். அவசரமாக எந்த ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அவசரமாக எந்த ஒரு தீர்மானமும் அவசியமாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவசரமாக அப்படியே அர்ஜென்சியில் ஒன்றுமே பண்ண வேண்டாம். டேக் சம் டைம். ராமன் அழகாக கேட்குறான், பிகாஸ் வந்தவா என்ன சொல்கிறா, இவாளுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியுது, வேறு ஏதாவது புதுசாக தெரிகிறதா. அப்போ இவா சொல்கிறான், அவன் மதுவனத்தில் இருக்கான். எல்லாருக்கும் அவனுக்கு வந்து
இந்த தபஸ் பண்ணுறவா தான் சாப்பாடு. அதாவது தபஸ்விகள்லாம் இருக்கா இல்லையா, முனிவர்கள், அவளை வந்து சாப்பிட்றது, அவளை கொடுமை பண்ணுறது தான் அவனுடைய ஒரே வேலை. சிங்கம், புலி, மானு, யானை, மனுஷன் எல்லாத்தையும் தின்னுட்டுருக்கு, சம்ஹாரம் பண்ணிகிட்டே இருக்கான், எல்லாரையும் படாத பாடுபடுத்திட்டு இருக்கான். கையில் எப்பொழுதுமே சூலத்தை வச்சுட்டு இருக்கான். சூலஹஸ்தோ ரிபூனு சர்வானு நிர்தஹத்யேஷ துர்மதிஹி. எப்பொழுதும் கையில் திரிசூலத்தை வச்சுன்னு அலைகிறான். ஓஹோ அப்படியா. தஸ்ருத்வா ராகவோ வாக்கியம் உவாச ச மகாமுனீன் घातयिष्यामि तद्रक्षौ யபகச்சது பயம். பகவான் அவா சொல்லலாம் கேட்டுட்டு, நான் அவனை சம்ஹாரம் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க, உங்கள் பயம் இதோடு அழிஞ்சு போகட்டும் அப்படின்றார். அப்போ பகவான் பிரதிஜ்ஞாய ததா தேஷாம் முனினாம் அக்ரதேஜசாம் சத்பிராத்ருன் சஹிதான் சர்வான் உவாச ரகுநந்தன. பகவான் ரிஷிகள்லாம் அப்படி அந்த வாக்களிச்சுட்டு சகோதரர்களோட பேசலாரு. को हन्ता लवणं वीरः कस्यांश विधीयतां भरतस्य महाबाहो शत्रुघ्नस्य च धीमतः. லவணனை வதைக்கக்கூடிய வீரன் யாரு? மகாபாகுவான பரதனா, தீரனான சத்ருகனா? இந்த வாய்ப்பை நான் யாருக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு கேட்குறார். பியூட்டிஃபுல் டிஸ்கஷன். அப்போ ராகவேனைவ முக்தஸ்து பரதோ வாக்கியம் அப்ரவீத் அஹமேனம் வதிஷ்யாமி மமாம்ச விதீயதாம். ராமச்சந்திரமூர்த்தி இப்படி கேட்டோடனே பரதன் சொல்கிறா, நான் அவனை வதம் பண்ணுறேன், எனக்கு இதை அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்றார். பரதஸ்ய வச ஸ்ருத்வா தைரிய சௌரிய சமன்விதம் லக்ஷ்மணாவரஜஸ்தௌ ஹித்வா சௌவர்ணமாசனம். பரதனுடைய அந்த வாக்கெல்லாம் கேட்ட உடனே லக்ஷ்மணனுடைய கூட பிறந்த சத்ருக்னன் தங்கமயமான ஆசனத்தை விட்டு எழுந்து அப்படி பேச ஆரம்பித்தான். சத்ருக்னஹ தம் சத்ருக்னச்ச அப்ரவீத் வாக்கியம் பிரணிபத்ய நராதிபம் கிருதகர்மா மகாபாகுர் மத்தியமோ ரகுநந்தனஹ. அப்போ சத்ருகனை கையை கூப்பிட்டு பேசணும். இன்னும் அழகான டிஸ்கஷன் பாருங்கள். அதாவது அண்ணா தம்பி தான், பட் இருந்தாலும் ஒரு விஷயத்தை ஒரு அழகாக டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஃபேமிலியிலேயே ஏதோ ஒரு விஷயம் வருதா பேசுங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, உங்கள் ஃபேமிலியில் யார் முக்கியமானவங்களோ உட்காந்து பேசுங்க. பேசினாலே பல விஷயங்கள் சால்வ் ஆகிடும். உங்கள் மனசுக்குள்ளே போட்டு இப்படி அதையே வச்சுட்டு நீங்களாக ஒரு டெசிஷன் எடுத்து நீங்களாக உங்களை போட்டு படுத்திக்காதீங்க. புரியுறதா? ஓப்பன் இட் அவுட். ஒரு கட்டி இருந்து வச்சுக்கோங்க, படுத்தினே அதை கட்டியை ஓப்பன் பண்ணி உள்ள ரெண்டு கொட்டிட்டு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் காரியமாகிடும், காய ஆரம்பிச்சிடும். ரைட்? அப்போ இந்த சத்ருகன் ரொம்ப அழகாக பேசுகிறார். ஆர்யே நைஹி பூரா சூன்யா த்வயோத்யா ரக்ஷிதா புரி சந்தாபம் ஹிருதயே கிருத்வா ஆர்யஸ்யாகமனம் பிரதி. நீங்கள் அயோத்தியாபுரி இல்லாத பொழுது நீங்கள் வரும் வரைக்கும் 14 வருஷம் காத்திருந்து பரிபாலனம் பண்ணார். இந்த பரதன்
दुःखानि च बहूनि है ह्यनुभूतानि पार्थिव शयानो दुःखशय्यासु नन्दिग्रामे महामनाः नन्दिग्रामे 16 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார். நந்தி கிராமத்தினுடைய கரடுமுரடான படுக்கையில் படுத்தார். மக்கள்லாம் ஒரு மாதிரி பேசினார். फलमूलाशनो भूत्वा जटीचीरधरस्तथा अनुभूये दृशं दुःखमेष राघवनन्दनः प्रेष्ये मयि स्थिते राजन्न भूयः क्लेशमाप्नुयात्. ஜடாமுடி தரிச்சுண்டு காய் கிழங்குகளை சாப்பிட்டுண்டு அப்படியே இருந்துட்டார். அதனால் திரும்பியும் பரதன் கஷ்டம் அனுபவிக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த லவணாசுரனை வதம் பண்ணுறதுக்கு என்ன அனுப்புங்க. ததா ப்ருவதி சத்ருக்னோ शत्रुघ्ने राघव पुनरब्रवीत् एवं भवतु काकुत्स्थ क्रियतां मम शासनम्. ராகவனுக்கு ரொம்ப சந்தோஷமா, சரிடா கண்ணா அப்படியே நடக்கட்டும். ராஜ்யே த்வாமபிஷேஷ்யாமி மதோஸ்து நகரே சுபே நிவேஷய மகாபாஹோ பரதம் யதவேக்ஷசி. பா, பரதன் அவ்வளோ அழகாக பெருமைப்படுத்துகிறடா. அவனுக்கு இப்பொழுதே பட்டாபிஷேகம் பண்ணுறேன். அந்த மதுராபுரிய ஜம்மன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. ராமன் மட்டும் எப்பொழுதுமே ஆரம்பத்திலே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். அவர் பட்டாபிஷேகம் மட்டும்தான் போஸ்ட்பான் ஆச்சு. விபீஷனுக்கு பட்டாபிஷேகம், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம், இதோ இப்போ சத்ருக்ன பட்டாபிஷேகம். ஏன் சத்ருகன் இவ்வளோ அழகாக பட்டாபிஷேகம்னா, தன்னுடைய பக்தனிடத்தில் இத்தனை பக்தியோடு இருக்கான் இல்லையா. அதனால அந்த குரு பக்தி, பாகவத பக்தி இருந்தாச்சுன்னா தெய்வம் உங்களை கொண்டாடும். शूरस्त्वं कृतविद्यश्च समर्थश्च निवेशने यमुना नगरं यमुनाजुष्टं तथा जनपदाञ्जुभानु. நீ சூரன், நம்ம விஷயம் தெரிஞ்சவன். யமனுடைய சகோதரியான யமுனா நதியினாலே சேவிக்கப்பட்ட நகரத்தை அழகாக ஜம்முன்னு நிர்மாணம் பண்ணி ஆனந்தமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணி புதிய நகரங்களையும் நிர்மாணிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். அதனால் சூப்பராக ராமன் சத்ருகனுக்கு உத்தரவு கொடுக்குறார். அவனை வதம் பண்ணிடும். சரியா? நீதி நெறி தவறாது ஒழுங்காக பரிபாலனம் பண்ணோம். இந்த விஷயத்தில் வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. பட்டாபிஷேகத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்றார். ஸோ மதுவனத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ண சொல்லி ராமனுடைய உத்தரவு சத்ருகனுக்கு. ஸோ துருவன், அப்புறமா ஹயக்ரீவர், இப்போ சத்ருகுணன், இதுக்கப்புறம் ஒரு ஜூனியர் வரும், கிச்சாபய வரும், இன்னும் இருக்கு, மேலே சொல்லுவோம் அப்புறமா. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय,
जय भोलो गोवर्धन गिरिराज की जय, जय भोलो शत्रुघ्न महाराज की जय। जय श्री राम। राधे कृष्ण।